வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், இதை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதற்கட்ட தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் கடந்த ஜூன் 15ஆம் தேதி வெளியிட்டார். இரண்டாம் கட்ட தள்ளுபடியை முதற்கட்ட தள்ளுபடி மே மாதமே வெளியிட்டாருங்க. இரண்டாம் கட்ட தள்ளுபடியை ஜூன் 15ஆம் தேதி வெளியிட்டார். மூன்றாம் கட்ட தள்ளுபடி ஜூலை 15. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா அந்த தள்ளுபடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு லோயஸ்டான ஒரு தள்ளுபடி, யாருக்குமே பயனற்று கிடைக்கிற இந்த தள்ளுபடி வேணுமா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தள்ளுபடி வேணுமா, ஏன் இவ்வளோ லோயஸ்ட்டான தள்ளுபடி எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மக்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ப இந்த தள்ளுபடி அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றி அமைக்க போகிறாரா, எப்படியெல்லாம் இருக்கும் இந்த தள்ளுபடி? பல விவசாயிகள் பார்த்திங்கன்னா பல கட்டமாக போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறாங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்யக்கோரி பொன்னேரியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க. ஸோ இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டாங்களோ அதை தவிர மீதி எல்லாம் செஞ்சுருக்காங்களே, விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்க அப்படியான்றது மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் நேற்று பொன்னேரியில் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தின் பொழுது விவசாயிகள் என்ன கூறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரபட்சம் இல்லாமல் அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும். ரேண்டம் முறையை தவிர்த்து உரிய காலத்தில் பயிர் காப்பீடு அப்படின்றத எங்களுக்கு வழங்கிட வேண்டும் அப்படின்றத கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே விலை ஏற்றப்பட்ட ரசாயன உரங்கள் பழைய விலைக்கே வேண்டும். தேவையற்ற உபகரணங்கள் வழங்குவதை தவிர்த்து மானியத்தை விவசாயிகள் வங்கி கணக்கில் அப்படி நேரடியாக செலுத்துங்க அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் மாற்றி அமைக்கிறாரு. இந்த ஜூலை 15ஆம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்காருங்க சட்டமன்றத்தில். அதில் பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் தள்ளுபடி ஆல்ரெடி 75,000 நாங்கள் தள்ளுபடி கொடுக்குறோம். 5 ஏக்கருக்கு உட்பட்டவர்களுக்கு இல்லை 75,000 ரூபாய் கீழே வாங்கினவங்களுக்கு 75,000 முழுமையாக தள்ளுபடி. அதே 75,000 ரூபாய்க்கு மேலே 78,000 80,000 வாங்கினா கூட உங்களுக்கு 35,000 ரூபா தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ் பண்ணியிருக்காங்க ஜிஓ விவசாய கடனில். ஸோ இந்த பயிர் கடன்களில் இந்த மாதிரி தள்ளுபடியை எப்போ தான் முடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளுபடி கொடுத்ததுனால மக்கள் கலக்கத்தில் இருக்காங்க. ஸோ எப்போ தான் எங்களுக்கு விடிவு வரும், மீண்டுமாவது ஒரு ஆட்சி மாற்றத்திலாவது எங்களுக்கு ஒரு விடிவு வருமா அப்படின்ட்டு மக்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆல்ரெடி கடந்த ஆட்சிகளில் நிறைய தள்ளுபடி நிறைய மக்கள் இதில் பயன்பெற்றாங்க. ஆனால் இந்த டைம் பயனடைவோர் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தேவையற்றவருடைய பெயர்களை நீக்கியிருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பெயர்கள் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பட்டியலில் வரல. 14.43 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பட்டியலில் இப்போ இருக்காங்க. மீண்டும் ஒரு அறிவிப்பு விரைவில் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.